This video sponsored by zenreviews.online. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஓகேங்களா. ஆதார் கார்டில் டாக்குமெண்ட் அப்டேட்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது நான் நெக்ஸ்ட் மந்த் எண்டு வரைக்கும் தான் இருக்கும். அதனால் ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அப்டேட் பண்ணாதவங்க எல்லாருமே போய்ட்டு நியர்பை ஆதார் சென்டரில், தாலுகா ஆஃபீஸ் உள்ள ஆதார் சென்டரில் போய்ட்டு ஆதார் கார்டை டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிடுங்க. அதாவது கையில் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சுட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணலை அப்படின்னா இந்த ஃப்ரீயாக பண்ணுறது வந்து டைம் முடிஞ்சிடும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆதார் கார்டுமே டீஆக்டிவேட் ஆகிடும், ஓகேங்களா, பிளாக் ஆகிடும். அதனால் நியர்பை ஆதாரில் போய்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அப்டேட் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோவில் போகலாம். குரோமில் UIDAன்ற இதை வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வரும், ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கிலீஷ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பாருங்கள், ரெண்டாவது அப்டேட் டெமோகிராஃப் டேட்டா செக் ஸ்டேட்டஸ் இருக்கும். செக் ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ். ஆதார் கார்டில் ஏதாச்சும் அப்டேட் பண்ணியிருந்தோம்னா நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோம்னா இங்கே வந்துட்டு டவுன்லோடு ஆதார்னுக்கு பாருங்கள். இது வந்து டவுன்லோட் நம்ம பண்ணி பிடிஎஃபாக வச்சுக்கலாம். இல்லை நம்மளுக்கு பிவிசி கார்டு கையில் இல்லை அப்படின்னா பாருங்கள், ரெண்டாவதாக அதுக்கு இல்லை மூணாவதாக இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 50 ரூபா வரும், சரிங்களா. கிளிக் பண்ணிட்டு நம்ம ஆதார் கார்டு நம்பர்லாம் கொடுத்துட்டு 50 ரூபா பே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆதார் பிவிசி கார்டு போஸ்டல் மூலமாக நம்ம அட்ரஸ்க்கு வந்துட்டு நியர்பை போஸ்ட்டில் வந்துடும், ஓகேங்களா. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஆதார் கார்டு நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். பண்ணோடனே இந்த இடத்துல கொடுத்தோடனே ஆதார் நம்பரு, ரெண்டாவது என்ரோல்மெண்ட் ஐடி நம்பரு, மூணாவது விர்ச்சுவல் ஐடி நம்பரு, ஓகேங்களா, இதெல்லாம் கேட்கும். நம்ம ஆதார் நம்பரை கொடுத்து கீழே கேப்சா கொடுத்து அது சென்டு ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னா ஓடிபி வரும். கொடுத்தோம்னா லாகின் ஆகும். அது எப்படின்றது பார்க்கலாம். இப்போ உங்கள் ஆதார் நம்பர் கையில் இருந்தேன்னா இங்கே டைப் பண்ணிக்கங்க, ஓகேங்களா. டைப் பண்ணிட்டு கேப்சா கொடுத்து ஓடிபி போடுங்க. நான் போட்டுக்கிறேன் பாருங்க. நான் ஆதார் நம்பர் கொடுத்து கேப்சா கொடுத்து ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணால் இப்படி தான் இருக்கும். மை ஆதார்னு வரும், சரிங்களா. வந்ததுக்கப்புறம் இங்கே வருங்க ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு வருங்க, டாக்குமெண்ட் அப்டேட். தி சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு ஸ்டில் 14/12/2004, ஓகேங்களா. நெக்ஸ்ட் மந்தோட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நம்ம ஃப்ரீயாக வந்து டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ணுறது நெக்ஸ்ட் மந்தோட கம்ப்ளீட் ஆகுது. அதனால் நீங்களே டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம், சரிங்களா. அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டு பிளாக் ஆகாது, ஓகேங்களா. ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், டவுன்லோட் ஆதார்னு. இதை ரெண்டாவதாக கொடுத்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டு, ஓகேங்களா. இங்கே தான் கீழே டவுன்லோட்னு சொல்கிறது பார்த்தீங்களா, இந்த இடத்துல. இது இங்கே வந்து டு யூ வாண்ட் ஏ மாஸ்க் ஆதார் அப்படின்னா நம்ம ஆதார் நம்பர் தெரியக்கூடாது அப்படின்னா இந்த மாஸ்க் கொடுத்துட்டிங்கன்னா நம்பர் தெரியாது. வெறும் இண்டாக போட்டு கடைசி ஒரு 4 நம்பர் மட்டும் தான் ஷோ ஆகும், ஓகேங்களா. இல்லை இது டிக் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஆதார் கார்டு ஃபுல் நம்பர் ஷோ ஆகும், ஓகேங்களா. கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா பாருங்கள் டவுன்லோட் ஆகிடுச்சு பிடிஎஃப், ஓகேங்களா. இது தெரியாதவங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற மெத்தடு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு டாக்குமெண்ட் அப்டேட் ஒன்றா நீங்களாக பண்ணிக்கங்க, இல்லை நியர்பை ஆதாரில் போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சு அப்டேட் பண்ணிங்க, ஓகேங்களா. இல்லைன்னா உங்கள் ஆதார் கார்டு வந்து பிளாக் ஆகிரும். ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறன்றது டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சவங்களுக்கும் ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே. ஸோ தேங்க்யூ.